மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காலையிலேருந்து ஈஸியாகவே ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மகாபலிபுரம் இன்னைக்கு தாவேகா சைட்லேருந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. நிறைய மாற்று கட்சியிலேருந்து தாவேக்கால இணைகிறாங்க. நிறைய வீடியோஸை பார்க்க முடியுது. சிஎம் விஜய் அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனநிலை என்னவா இருக்கும்னு நான் கணிச்ச உடனே முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னாச்சு. சரி, இப்போ மகாபலிபுரம் நீங்கள் சொன்ன மாதிரி திருவிழா கோலமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2 விஜயபாஸ்கர் அவர்களும் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது இது தொடக்கம். இது இங்கே தொடக்கம் இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் என்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்னைக்கு இணைஞ்சாங்களோ அன்னையிலேருந்து ஒரு தொடக்கமாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கூடாரமே கிட்டத்தட்ட இங்கே வந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அதுக்குன்னு அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைக்கட்டு எல்லாமே இங்கே வரும் பொழுது எல்லாரோட பார்வையும் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்குன்றத அந்த ஒரு ஸ்பேஸே கொடுக்க மாட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா இந்த ரெட்டையான பலம் அப்படின்னு அந்த அவங்களோட கொடியிலையும் இருக்கும், அவங்களோட பாடல்கள்லையுமே இருக்கும். ரெட்டையான பலத்தோடு நாங்கள் வரணும். ரெட்டையான பலம் மாதிரி தெரியலைங்க, இது பல மடங்கு ஒரு யானை பலத்தோட இப்போ தாவேக்கானது இருக்குது. நேற்று தான் வந்து கூட்டணி, அதாவது தோழமை கட்சிகளோட தலைவர்களோட ஒரு மீட்டிங் ஆனது நடந்துச்சு. அதில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் நம்ம முதல்வர் விஜய் அவர்களும், அதாவது தாவேக்கா தலைவரான முதல்வர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இது இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு நீடிக்கும் அப்படின்ற உறுதியை கொடுத்துருக்காரு. நீங்கள் எதர்ச்சியாக எல்லாருமே வந்து வெளியிருந்து ஆதரவுன்னு கம்யூனிஸ்டோ இல்லை மற்ற கட்சிகள் சொன்னாலுமே கூட அதில் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு அவையில் இனி இது வந்து பல ஆண்டுகளாக இனிமேல் நம்ம நீடித்து நம்ம தொடர போகிறோம், பயணிக்க போகிறோம்னு சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுங்க, இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயமா தொடர்ந்துகிட்டு இருக்குது. அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது. முதல்வர் விஜய் அவர்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக மற்ற மகிழ்ச்சியில் இருக்காங்க. வரவங்களை நம்ம வந்து அரவணைச்சு தானே பயணிக்கணும் அப்படின்னு என்னைக்கு முதல் மேடையில் அவர் உறுதி அளித்தாரோ அதுதான் இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வரக்கூடிய அனைவரையுமே வந்து இப்போது எங்கே ஒரு நெருக்கடி ஏற்படும், நிறைய கேள்விகள் ஏற்படும் அப்படின்றதா இருக்குது. ஏன்னா தாவேக்கில் இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவராக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வழிநடத்திட்டு போனாலே போதுமானதுங்க. இவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு தொடக்கம் எல்லாமே இருக்குது. அதனால் இவங்க போக்கில் விட்டால் அவங்க ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. களத்தில் என்ன பிரச்சனை போய் பார்க்குறாங்க, செவி கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இன்னும் எப்படி சொல்கிறேன்னா ஒரு லீடர்ஸ் வரும்பொழுது, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அனுபவசாலிகள் வரும்பொழுது இங்கே எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுது. ஏன்னா இப்பயே வந்து பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள்லாம் நிறைய பேர்த்த நியமிச்சிருக்காங்க. இங்கே ஒரு அனுபவம் கொஞ்சம் முரணாக இருக்க போகுதா என்னன்றது ஒரு தெளிவே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்க இவங்க பார்த்துக்கணும். ஆனால் முதல்வர் விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். யார் யாருக்கு என்னென்ன எங்கெங்கே எப்படி வைக்கணும் பண்ணணும் அப்படின்றது கிட்டத்தட்ட அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் வந்து ரிசைன்மெண்ட் வந்தாலுமே கூட மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வரும் பொழுது அங்கே அவங்க விசில் சின்னத்தில் தான் நிற்கணும். கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. இந்த வெற்றி அடையாத எம்எல்ஏக்கள் அதிமுக இருக்கக்கூடிய பெரிய தலைக்கட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு என்னவா கொடுக்க போகிறாங்க, அவங்கள எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இத்தனை கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்குது, அதுதான் எல்லாத்தோட இதாகவும் இருக்குது. நான் சிலரோட எண்ணங்கள் என்ன தெரியுமாங்க, ஏங்க இவங்க போய் இணைகிறாங்க, இவங்க அப்படியே இருந்தலாம் இல்லை, தாவேக்கா எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கலாம்லன்னு. அவரோட இது பிடிச்சிருக்கு, செயல்பாடுகள் பிடிச்சிருக்கு, அரசாங்கத்தோட நல்ல விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க. அப்படின்றப்போ வரவங்களை அரவணைச்சிக்கிறாங்க. எப்படி நீ நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி தான். விமர்சனங்கள் அப்பாற்பட்டு நல்ல ஒரு விஷயத்தை வரவேற்கணும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு, ஒரு இணைப்பு விழா அப்படின்லாம் பார்க்கும்பொழுது 200 பஸ்ஸில் வந்திருக்காங்க. இன்றைக்கி மட்டும் 200 பேருந்துகளில் அவ்வளோ பேர் இறக்கியிருக்காங்க. கரூரில் இருந்தும் விஜயபாஸ்கர் அவரோட ஊரில் இருந்தும். கரூர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மதியழகன் அவர்கள் வந்து கரூரில் எவ்வளோ சிரமப்பட்டார். இந்த கரூர் இன்சிடெண்ட் தெரியும். ஏன்னா இப்போ 10-11 அவர் கரூர் முதல்வர் அவர்கள் கிளம்ப போகிறாங்க, அங்கே போய் எல்லாத்தையும் சந்திக்க போகிறாங்க. அந்த இன்சிடெண்ட்லேருந்தே அந்த மதியழகன் நான் சொல்லக்கூடியவர் ரொம்ப சிரமப்பட்டிருக்காருங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்ததில்லை. அந்த ஒரு சமயத்தில் நம்ம ஒரு 2-3 நாட்கள் அவங்க வீட்டுக்கிட்ட நான் நின்றுருக்கேன். அவரை சந்திச்சிட முடியுமா, பேசிட முடியுமா அப்படின்ட்டு மனசு அவ்வளோ உடஞ்சி போயிருந்தாப்புல. அந்த மக்கள் கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை
நெருக்கத்தில் போய் அவர் கொஞ்சம் இழந்துட்டார். மக்களுமே வந்து அவர் ஜெயிச்சிருவாங்க தான் தம்பி நினைச்சோனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயபாஸ்கர் அங்கே ஜெயிச்சிருந்தாலுமே கூட இப்போ 2 பேருமே இணைஞ்சிட்டாங்க. இப்போ இனி அதான் சொல்கிறேன், நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் கரூர் இனி அவங்களோட கோட்டை தான். எல்லாமே அவங்களோட கோட்டைன்றப்போ கரூர் இருக்காதா? எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது 200 பஸ்ஸில் வந்திருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் அவ்வளோ உற்சாகமாக வந்திருக்காங்க. சின்ன கடைக்கூடி ஊழியர்லேருந்து ஏதாவது தொண்டர்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே இங்கே வந்திருக்காங்கன்றப்போ எதிர்பார்க்காத ஒன்று ரெட்டையான பலம் இல்லை, இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது தாவிக. எல்லாருமே அரசியலை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஜனநாயகன்னு ஒரு படம் இருக்கு, சிஎம் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. அந்த படம் இன்னும் வரவே இல்லை. அதை பத்தி யாரும் நம்ம பேசவும் மாட்டோம், யாரும் அதை ஃபோக்கஸும் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா தகவல் வந்துருச்சு. இப்போ படம் வந்து சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. கூலியில் பார்த்தோம் என்ன ரிசல்ட்டுன்றது வந்துச்சு. கூலியும் 4 நாளில் பெரிய கலெக்ஷன் அப்படின்னாலுமே கூட இது அதை பீட் பண்ணுமா? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஓகே வந்துருச்சு, சர்டிஃபிகேட் இப்போதைக்கு ஏ தான் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க போல். இந்த படமானது ஜனநாயகன் 16ஆம் தேதி வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய 16ஆம் தேதி, ஜூலை அப்படி இல்லைன்னா 23, இந்த 2 தேதிகளில் ஒரு தேதியில் ஜனநாயகன் வரப்போகிறாரு. ஜனநாயகனை கொண்டாட தயாராகுங்க. இனி ஜனநாயகன் திருவிழாவாக தான் இருக்க போகுது. என்னைக்கு அவங்க வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் முடக்கணும்னு நினச்சாங்களோ இது பண்ணாங்க, ஒரு இது படத்தில் என்னடா இருக்க போகுது ரிலீஸ் ஆகட்டுமே அப்படின்னு விட்டுருந்துருக்கலாம். விடாமல் விட்டது இன்றைக்கி டைட்டிலில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் நடிப்பில் அப்படின்னு வரக்கூடிய நாள் அந்த திரையில் பார்க்க போகிறோம். எழுதி வச்சுக்கோங்க, எல்லா திரையிலையும் அந்த திருவிழாவானது பட்டாசாக இருக்க போகுதுன்றது மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதுக்குள்ளே இப்போ தொண்டனுக்குள்ளே ஒரு ரசிகன் இருப்பான்ல, ரசிகனே வெறி பிடிச்ச ரசிகன், தொண்டை வெறி பிடிச்ச ரசிகனானா தொண்டை. இப்போ மறுபடியும் அந்த ஓஜி ரசிகன் வெளியே வரும் பொழுது எப்படி இருக்குன்றதை பாருங்க, எழுதி வச்சுங்க, சாரியாக இருக்க போகுது. ஏற்கனவே மலேசியாவில் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் நடந்திருந்தது. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் அந்த மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இல்லை ப்ரீ ரிலீஸ் ப்ரொமோஷனு. நான் சொல்றேன் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. 16ஆம் தேதி ரிலீஸ், 23ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு ரிலீஸ் டேட்டை மட்டும் இறக்கட்டும், எல்லாம் சரவடியாக தயாராவாங்க. இன்னொன்று நம்ம சொன்னோம்ல, இந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிருந்தது, இதனால இப்போ ஏதாவது பின்னடைவா அப்படி இப்படிலாம் ஒரு பின்னடைவுமே இல்லைங்க. அந்த படத்தை இன்ன வரைக்கும் இந்த நான் சொல்கிறேன் சாமானிய மனிதன்லேருந்து ஒரு 100ல் ஒரு 50% கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அது இப்போ திட்டமிட்டு பரப்பக்கூடிய விஷயமாவோ இல்லை வலுக்கட்டாயமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இன்னும் அந்த படத்தை யாரும் முழுமையாக பார்க்கல, முழு மனதோடையும் பார்க்கல. அது தேட்டர் ஃபீல். ஏன்னா தளபதி அவர்களை வந்து கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு சரியான இடம், சிறப்பான இடமா இத்தனை வருடங்களாக இருந்தது திரையரங்கு மட்டும்தான். அவரோட கடைசி படம் அப்படின்றனால, தேர்தலுக்கு போயிட்டு இது அரசியலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படம் அப்படின்றனால பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. பார்க்க தானே போகிறோம் எப்படி இருக்க போகுதுன்னு. கலெக்ஷன் எழுதி வச்சிங்க, மிகப்பெரிய நம்பரை இதை கலெக்ட் பண்ணும். சிஎம் விஜய் அவர்களுக்கு பாராட்டு விழா பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். பாலிவுட்ல இருந்தெல்லாம் கூட வரப்போகிறாங்க நிறைய பேர் அந்த பாராட்டு விழாக்கு அப்படின்னு. அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணும் பொழுது, லைக் ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணும் பொழுது ரொம்ப கிராண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் முதல்வர் ஆயிருக்காரா, அது இன்னும் எவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்ற திட்டமிடுதல் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசையும் இருக்குது. இதை வந்து தாவேக்காலையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயுமே திரை பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அமைச்சர்கள் வந்திருந்தாங்க, மாணவர்கள் வந்திருந்தாங்க. அது ஃபுல் டேவாக நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வாக இதை இன்னும் இப்போ மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட பார்வையும். இன்னொன்று முதல்வர் விரும்பவே இல்லைங்க இதெல்லாம். நான் அது 5 வருஷம் நான் வேறு மாதிரி பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் இதெல்லாமே ஒரு அன்பு தானே, அன்பு நீங்கள் எப்படி நிராகரிக்க முடியும்? அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நடக்கிறது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கட்டும், வேறு ஏதாவது வரும்பொழுது இதுக்கான இதை வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர் முதற்கொண்டு அவங்க தயாராக தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமாங்க, தலைமை ஸ்ட்ரிக்டாக இருக்குது, மீன்ஸ் தெளிவாக இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை செய்யுங்க, மக்களுக்கு உண்டான பணியை செய்யுங்க, மக்களை நோக்கி போங்க, மக்களை செல் அப்படின்ற மாதிரி அவங்களோட பயணிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இன்னும் வெளியேருந்து வரக்கூடிய அன்பை வந்து ஏற்றுக்குங்க. ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ, நம்மளுக்காக மிக பொருட்செலவில் ஏன் எனக்கு செலவு பண்ணுறீங்க? ஏங்க இது வரைக்கும் நடந்ததுலையே பூங்கொத்தும் அந்த சால்வையுமே போடாதீங்க, பேனாவும் பென்சிலும் கொடுங்க, நோட் புக் கொடுங்க, மாணவர்களுக்கு உபயோகம், அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விழாவுமே வந்து இதுக்கு அவ்வளோ பெரிய பொருட்செலவு இருக்க போகுது, எதுக்கு இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம், இதுக்கு உபயோகமாக வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்றதான்
அவரோட எண்ணமா இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்றது. ஆனா இவங்க சைட்லேருந்து தரப்புல இருந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க, நாங்க எங்க முதல்வரை கொண்டாடுறோம், ஒரு பாராட்டு விழா நடத்தணும், அதுக்கு நீங்க நேரம் ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இன் ஃபியூச்சர்ல நடக்கலாம், உடனடியாக நடக்குமானா கண்டிப்பா இல்லை, ஃபியூச்சர்ல நடக்கும். சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இதை பற்றின பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்கும்.